ஒரு குரு இடத்துல ஒரு சிஷ்யன் கேட்கிறான், குருவே, நான் கடவுளை பார்க்க வேண்டும். அவர் சொன்னாரு, பார்க்கலாமே, எளிமையா பார்க்கலாம். எப்படி தெரியுமா? சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்ப்பது எவ்வளவு எளிதோ அவ்வளவு எளிது கடவுளை பார்ப்பதுன்னாரு. ரொம்ப ஆழமானது. பிடிங்க. சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்க்கறது ஈஸியா இல்லையா? கஷ்டமா? இல்ல. குரு சொல்றார். அப்போ குருவே, இது மிகவும் எளிதானதாயிற்றே, இது மிகவும் எளிதானதாயிற்றே, இது போலவா கடவுளை பார்ப்பதும் எளிது? ஆம் மகனே. அப்ப ஏன் நான் இன்னும் பார்க்கவில்லை? பதில், சூரிய உதயம் தினமும் ஆகிறது, சூரிய அஸ்தமனம் தினமும் ஆகிறது. நீ எழுந்திருந்து பார்க்க வேண்டும். அந்த நேரம் அஸ்தமனத்தை நீ பார்க்கணும்ல. இப்ப சூரிய உதயம் டெய்லி எத்தனை பேர் பார்த்தோம்? எழுந்தா பார்க்கலாம். மறையுது, டெய்லி தான் சூரியன் மறையுது. எத்தனை பேர்? அதனாலதான் அந்த பாட்டு வரும், ரொம்ப அழகான பாட்டு. நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. டெய்லி நிலா அழகா ரைசார். 3ஆம் பேரை எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? நம்ம பாட்டு ஓடணும். எவ்வளவு அழகா இருக்கும். பௌர்ணமி நிலவு என்ன அழகா இருக்கும். கவனிச்சிருக்கோமா அது அழக? அத சொல்றாரு. தினம் தினம் சூரிய உதயம் வருகிறது. நீ அந்த நேரத்தில் விழிப்புணர்வோடு விழிப்பு நிலையோடு இருந்து தூங்காம இருந்து பார்க்கணும். அது போலதான் உன்னுள் இருந்தும் கடவுள் ஒவ்வொரு நாளும் உதித்து கொண்டே இருக்கிறார். நீ அந்த நேரத்துல விழிப்பு நிலையோடு இல்ல.